லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீட்டோட ஹோம் ரெனோவேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு 2 நாள் லீவ் இருந்தது. நைட் ஷிஃப்ட் முடிஞ்சது அப்புறமா பெங்களூர்லேருந்து நான் ஊருக்கு கிளம்பி வந்தேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு இருந்தது, அதுக்கு ஒரு நாள் போயிடுச்சு. ஸோ அடுத்த நாள் ஆனால் 26 சாட்டர்டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் இன்னும் 4 போர்ஷன் ரெடி பண்ணுமா இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு போர்ஷன் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்ளமாக தான் இருக்குது. கிச்சனில் சிங்க் வைக்கணும், அப்புறம் அந்த சிங்க்குக்கு தண்ணி ரெடி பண்ணணும், அப்புறம் ஒரு சில அந்த விழுற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் அதெல்லாம் தட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலில் சீலிங்கெல்லாம் விழுற மாதிரி இருந்தது, அதோட இது எல்லாமே தட்டி எடுத்தாச்சு. ஸோ அதோட கிளிப்பை தான் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஒரு வழியாக இங்கே இருக்கிறதையும் அடித்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த கம்பியெல்லாம் உடைச்சி எடுக்கணும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் அடித்து உடைச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு தண்ணி பைப் ஒன்று போடணும். அதுவும் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து அப்படியே இப்படி இது வரைக்கும் இங்கே தண்ணி சிங்க் ஒன்று வரும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடப்பா கல் ஒன்று வரும். பீஸ் ஒரு வழியாக பைப் முடிஞ்சது. ஸோ அங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டு அங்கேருந்து பைப் வெளியே போயிட்டு இந்த பக்கம் வந்துடும். பாத்ரூம் டூல். சரியான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஒர்க்குங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, சிஸ்டமில் உட்காந்துட்டு 12 ஹவர்ஸோ 10 ஹவர்ஸோ பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு முன்னாடியெல்லாம் விவசாயம் பண்ணியிருக்கேன்னா அப்பா பண்ணும்போது அவர் கூட ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் கொஞ்சம் கேப் விட்டதுனால இப்போது முடியலைங்க, ரொம்பவே முடியல. ஸோ அடுத்தடுத்த வீடியோ இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இதில் எல்லாத்தையும் அப்படியே டக்குன்னு சேஞ்ச் ஆகிறதெல்லாம் காமிக்க முடியாது, அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்தீங்க. ஸோ இது மாதிரி இன்னும் 3 போர்ஷன் இருக்குது. அந்த 3 போர்ஷனில் நான் இதில் என்ன தப்பு பண்ணேன்னா, உங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டுருந்தேன். இந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, அடுத்த போர்ஷன் ரெடி பண்ணும்போது அந்த போர்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் ரெடி பண்ணுறது காமிக்கிறேன். இது என்னால் அப்படி காமிக்க முடியல இந்த வீடியோ. ஸோ இன்னும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிட்டு அடுத்து ஒரு ஒன் வீக் அங்கே போயிடும். அடுத்து ஒரு நாள் லீவ் கிடைக்கும். அடுத்து நைட் ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் அடுத்து வர 2 நாள் தான் மறுபடியும் நான் இங்கே அதை கண்டினியூ பண்ணுறேன். இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா நான் பெங்களூரில் ஒரு சில நியர்பை பிளேஸ்க்கு விசிட் பண்ணி அதோட விலாகை அப்டேட் பண்ணுறேன். இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதையும், அதாவது நான் அங்கே இருக்கிற வீட்டில் அதுக்கப்புறம் முடிஞ்ச ஆஃபீஸில் சின்ன கிளிப்பெல்லாம் எடுத்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.